வணக்கம் வணக்கம். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் இணையவழி தொடரில் இந்த முறை திருக்குறளை நமது மன்றம் முன்னெடுத்துள்ளது. திருக்குறள் அது உலக பொதுமறை. பாரதிதாசன் சொல்லுகிறார். பாரதியார் சொல்லுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாரதிதாசனும் வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே. இந்த உலகமே புகழ் பெற்றது எதனால்? திருக்குறளை பெற்றதால். இந்த திருக்குறளானது உலகத்திற்கு கிடைத்ததால் உலகத்திற்கு புகழ் கிடைத்தது என்று அருமையாக பாரதிதாசன் சொல்லுகிறார். அதற்கும் காரணம் இருக்கு. நமது சங்க இலக்கிய புலவர்கள் எல்லோருமே உலகு என்றுதான் பாடல்களில் வைப்பார்கள். தமிழ்நாடோ இந்தியாவோ என்று வைத்ததே கிடையாது. அதுதான் ஒரு தனிச்சிறப்பு. உலகமே நல்லா இருக்கணும்னு விரும்பினவர்கள் தான் நமது சங்க இலக்கிய புலவர்கள். அந்த வழியில் இன்றைக்கு நாம் 12ஆம் நாள் நிகழ்வாக 12ஆம் அதிகாரமான நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். முற்றோதல் செய்த மாணவி கனகவள்ளி 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதுவும் சுப்பையாபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நேற்றே சொல்லிட்டேன், இந்த பள்ளி சிறப்பு வாய்ந்த பள்ளி. ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் பெருமை கிடைக்கிறது என்று சொல்லி. இந்த கனகவள்ளி என்ற மாணவியின் தந்தை பெயர் கருப்பசாமி, தாய் பெயர் முத்துக்கருப்பாய். இந்த முற்றோதல் செய்த மாணவி பற்றிய குறிப்புகள் எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்தது. உரையாளருடைய குறிப்பு கிடைக்கல. அதனால உரையாளரே தம்முடைய குறிப்புகளை பற்றி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா கவிஞர் வீரத்தமிழ் மகா இருக்கீங்களா? இருக்கேங்க ஐயா. சொல்லுங்க, உங்களை பற்றிய குறிப்புகள். சரிங்க. அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். நான் கவிஞர் வீரத்தமிழ் மகா, மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் ஒரு தமிழாசிரியராக கடந்த 13 ஆண்டுகளாக ஒரு தனியார் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த சில 2 வருடங்களாக பள்ளி ஆசிரியர் பணியிலிருந்து கதை எழுதுதல், கவிதை இது போன்ற செயல்களில் நாட்டம் கொண்டு பற்றுக்கொண்டு சிறு சிறு படைப்புகளை தமிழுக்காக எனக்கு தெரிந்த என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றிய வகையில் சிறு சிறு படைப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் கடந்த 1.5 வருடங்களாக உரையாளர் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஒரு நிமிடம். இந்த இணைய வழியில் தொடர்ந்து பங்கேற்பவர்கள் அனைவரும் அவரவர்களுடைய மைக்கை மியூட் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இடையில உங்க எதுவும் சத்தம் வர வேண்டாம் என்பதற்காக தான் இதை சொல்லுதேன். அவர் இப்ப உரையாளருக்கு இடையூறாக இருக்கும். நன்றி, தொடரணும். நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் முதல் நிகழ்வாக அழகிர்சாமி அவர்களுடைய நாளும் ஒரு கதை நிகழ்வில் நான் அப்பனும் மகளும் என்ற கதையை சொல்லியிருக்கின்றேன். மேலும் தொடர்ச்சியாக அந்த கதை நிகழ்வில் பின்னூட்டம் வழங்குவதில் தொடர்ந்து பயணித்திருக்கிறேன். அதை போன்று நம்முடைய தமிழ்வழி அவர்களுடைய நாளும் ஒரு கதை என்ற நிகழ்விலும் ஒரு சில நாள் மட்டுமே பங்கெடுக்க இயன்றது. பிற நாட்களில் என்னால் இயலவில்லை, பணிச்சுமை காரணமாக. மேலும் பல்வேறு நிகழ்வுகள், நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் நானும் ஒரு பங்கேற்பாளராக பங்கேற்று இதில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற மகிழ்வான செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு பல்வேறு தொகுப்பு நூல்களை எழுதியிருக்கிறேன். இணைய வழியில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பல்வேறு மென் சான்றிதழ்களை பெற்றிருக்கின்றேன். பட்டிமன்ற நிகழ்விற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். கவியரங்க தலைமை பொறுப்பேற்றிருக்கிறேன். பட்டிமன்ற பேச்சாளராக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அனைத்தும் இருந்தாலும் நான் ஒரு தமிழாசிரியர் என்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன் என்பதனை இந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து உங்களுடன் பயணிப்பதை பெரும் பேராகவும்
மகிழ்வாகவும் நான் கருதுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் உங்களுடன் பயணிக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. அதாவது பன்முக ஆளுமை உடையவர் இன்றைக்கு உரையாளராக நம் முன்னே வந்திருக்கிறார். அவரு 2 தடவை சொன்னார் தமிழாசிரியர் என்று. எனக்கு இப்போ ஒன்றே ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது. தமிழை பாதுகாக்குவதற்கு தமிழாசிரியருக்கு மட்டும்தான் கடமை என்பது கிடையாது. உலகத்தில் தமிழ் பேசக்கூடிய அனைவருக்குமே கடமை. அந்த கடமை அனைவருக்குமே இருக்கிறது. அது என்ன படிச்சிருந்தாலும் சரி, வேற படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழியை பேணுவதற்கு, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் என்பதான என்னுடைய கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவி கனகவள்ளி, வாங்கம்மா. இந்த நடுநிலைமை அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் சொல்ல வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகார எண் 12. அதிகாரம் பெயர். நடுவுநிலைமை யாவரிடத்திலும் நடுவுநிலைமையில் சமமாக நடந்து கொள்ளுதல். நடுவுநிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பாற்பட்டு ஒழுகப் பெறின். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கெடுவல்யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யின். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போட் செய்யின். கிடைத்தற்கரிய வாய்ப்பிற்கு நன்றி. மிக்க நன்றி அம்மா. இந்த மாணவிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. முதல்லையே எடுத்த உடனே அருமையாக ஒரு முன்னுரை மாதிரி சொன்னீங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். அடுத்து இன்னைக்கு உரையாளராக கவிஞர் வீரத்தமிழ் மகா வந்திருக்கிறாங்க. அவங்களே தமிழாசிரியர் அவர்களே வருக, உரை தருக. அன்னை தமிழை வணங்கி உலக பொதுமறையாம் திருக்குறளை பற்றி நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையானதொரு நிகழ்விற்கு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்று 12வது அதிகாரமான நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தினுடைய குறள்களுக்கான பொருளை இப்பொழுது உங்களுடன் பகிர்வதில் பேரானந்தம் கொள்கிறேன். திருக்குறள் உலக பொதுமறை என்று சொல்லப்படுவதற்கு காரணம், இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அனைத்து காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அத்துணை கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான நூல் யாதெனில் இந்த உலகத்தில் திருக்குறள் ஒன்று மட்டும்தான். திருக்குறளில் 3 இயல்கள் இருக்கிறது, 1330 குறட்பாக்கள் இருக்கிறது, 133 அதிகாரங்கள் இருக்கிறது, அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் இருக்கிறது என்று நாம் அனைவரும் அறிந்த ஒரு செய்தி. அந்த குறட்பாக்களை அவர் இயல்களாக பிரித்திருக்கிறார், 9 இயல்களாக பிரித்திருக்கிறார். அதில் அறத்துப்பாலில் 4 இயல்களும், பொருட்பாலில் 3 இயல்களும், இன்பத்துப்பாலில் 2 இயல்களாக பிரித்திருக்கிறார். அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய 38 அதிகாரத்தில் பாயிரவியலில் 4 இயல்களும், இல்லறவியலில் 20 அதிகாரங்களும், துறவரவியலில் 13 அதிகாரங்களும், ஊழியலில் 1 அதிகாரம் வீதமாக மொத்தம் அறத்துப்பாலில் மட்டும் 38 அதிகாரங்கள்.
அதை போன்று பொருட்பாலில் 70 அதிகாரம். இந்த 70 அதிகாரத்தையும் 3 இயல்களாக பிரித்திருக்கிறார். அரசியலில் 25 அதிகாரங்கள், அமைச்சியலில் 32 அதிகாரங்கள், ஒழிபியலில் 13 அதிகாரங்கள் என்று மொத்தம் 70 அதிகாரங்களை 3 இயல்களாக பிரித்திருக்கிறார். இன்பத்துப்பாலில் 23 அதிகாரங்கள், அதை 2 இயல்களாக பிரித்து களவியல் 7 அதிகாரமும், கற்பியலில் 18 அதிகாரங்கள் வீதம் மொத்தம் 25 அதிகாரங்களாக பிரித்து 133 அதிகாரங்களை 9 இயல்களாக பிரித்து தந்திருக்கிறார் நம்முடைய சென்னா போதார் அவர்கள். ஆக உலக அளவில் மொழிபெயர்க்கப்பட்டு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உன்னத புனித நூல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருக்குறள் மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவரின் சுய சிந்தனையால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் படைக்கப்பட்ட இந்த அரியதொரு பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்த திருக்குறள் ஒரு தமிழனால் படைக்கப்பட்டது என்பதில் நாம் மார்தட்டி கொள்ளலாம், பெருமைப்பட்டுக் கொள்ளலாம், இருமாப்பு கொள்ளலாம் என்று கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 1812 தான் இந்த வள்ளுவரால் படைக்கப்பட்ட இந்த படைப்பானது அச்சுக்கு ஏறியது. பின்னர் 1840 அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் படிக்கக்கூடிய ஒரு உன்னத நூலாக உலகெங்கும் பவனி வரக்கூடிய நூல் என்றால் நம்முடைய திருக்குறள் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் படைக்கப்பட்ட இந்த நூல் ஒரு அறம் சார்ந்த நூலாக திகழ்கிறது. ஆகையினால்தான் இன்றைக்கும் நாம் 2000 ஆண்டுகள் கடந்தும் நாம் அனைவரும் இன்றைக்கும் கையாளக்கூடிய ஒரு நூலாக இதனை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு வியப்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஒரு மேடை பேச்சாளன் திருக்குறளை கையாளாமல் இருக்கவே முடியாது. ஒரு மனிதன் எப்படி பிறக்கின்றான், எப்படி வளர்கின்றான், எப்படி வாழுகின்றான், எப்படி நட்புறவு கொள்கின்றான், சுற்றத்தோடு எப்படி வாழ வேண்டும், இந்த நாட்டை காக்கக்கூடிய மன்னன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட படைபலம் உடையவனாக இருக்க வேண்டும், அமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும், மக்களை எப்படி காக்க வேண்டும் என்ற அனைத்தையும் உள்ளடக்கிய அற்புதமான நூல் தான் நம்முடைய திருக்குறள். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் என்ன என்பதையும் திருக்குறளில் பார்த்து விடலாம். நம்முடைய சங்க இலக்கிய நூல்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிடுவது அறத்தை. அகம் புறம் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு தோன்றிய அத்துணை அறநூல்களுமே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு நலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு சங்க இலக்கிய புலவர்கள் சொல்லி சென்றதை ஒரே நூலில் 1330 குறட்பாக்களிலும் தெல்ல தெளிவாக 7 சொற்களில் 2 அடிகளில் ஒரே குறளில் வெண்பாவால் எழுதப்பட்ட முதல் நூலும் ஒரே நூலும் என்ற தகுதி படைத்த இந்த திருக்குறள் தான் என்றால் அது மிகை அல்ல. ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அறத்துப்பாலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 12வது அதிகாரமான நடுவு நிலைமை என்ற அதிகாரத்திற்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அது என்ன நடுவு நிலைமை? துலாபாரம் என்பார்கள், தராசு என்பார்கள். இந்த தராசை பார்த்தோமையானால் அந்த முள்ளானது மிகச்சரியாக நடுவு நிலைமையோடு நிற்கும். 2 பக்கமும் சமமாக இருக்கும். இந்த சமமாக இருத்தல் என்பது, அந்த பாரபட்சம் இல்லாமல் இருத்தல் என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய தலையாய ஒரு தகுதி. எந்த நிலைமை வந்தாலும், வறுமையுற்றாலும், நமக்கு பழி நேர்ந்தாலும் அந்த நிலையிலிருந்து மாறாமல் இருப்பவர்கள்தான் சான்றோர் எனப்படுகிறார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய சென்னா போதார் அவர்கள், வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். மனிதன் எப்படி நடுவு நிலைமையோடு வாழ வேண்டும் என்பதை அவனுடைய உடல் மொழியே காட்டிவிடும் என்கிறார் வள்ளுவர். நல்லவை கெட்டவை நிலைத்தவை இல்லை என்பதை அறிந்தவர்தான் சான்றோர். தம்மை போலதான் பிறரும் என்று எண்ணக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவனாக இருப்பவன் யார் என்றால், அதை அணிகலன்களாக கொண்டவர் யார் என்றால், இந்த சான்றான் மன்னிக்கவும், இந்த நடுவு நிலைமையை அணிகலன்களாக கொண்டவன் யார் என்றால் அவன்தான் மிகச்சிறந்த சான்றோன் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை அவர்கள். அந்த பொருண்மையில் இன்றைக்கு முதல் திருக்குறளாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முற்றோதல் செய்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மிகச் சிறப்பாக அவர்களை எல்லாம் இந்த குறட்பாக்களை அழகாக அவர்களை சொல்லச் செய்து பிறகு அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த வகையில் இன்றைய தினம் 12வது அதிகாரமான நடுவு நிலைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் மிக அழகாக முன்னதே தமிழ் அன்னையை வாழ்த்தி பாடலாக பாடிய அன்பு மாணவி கனகவள்ளி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக
உங்களுடைய குரல் வளம் இருந்தது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அம்மா. இப்பொழுது நாம் குரலுக்கான பொருளுக்குள் செல்லலாம். முதல் திருக்குறள், தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் என்கிறார். இந்த குறளுக்கான பொருள் என்னவெனில் யாதெனில், பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் ஒன்றாக பார்த்து பழகக்கூடிய தன்மைதான் இந்த உலகத்தில் பாராட்டப்படும். யாரையும் ஏற்றத்தாழ்வுடன் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய தன்மைதான் பாராட்டக்கூடிய தன்மையாக இருக்கிறது. ஆகவே தகுதி என்னவென்றால், யாரையும் ஒதுக்கி வைத்தல் கூடாது. அனைவரும் ஒன்றே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நிலைப்பாட்டை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே பல்வேறு சங்க இலக்கிய புலவர்கள் சொன்னதையெல்லாம் இந்த பாடலில் நாம் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்ற திருக்குறளுக்கு மிக அழகானதொரு விளக்கத்தை வள்ளுவ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாம் அனைவரையும் பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் ஒன்றாக கருத வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக, செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நடுவு நிலைமையோடு செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டாளர் அதனால் விளைந்த பயன் என்னவென்றால், அடுத்த தலைமுறையினருக்கும் சென்று சேரக்கூடிய சிறப்பு வாய்ந்தது நல்ல செயல் செய்யக்கூடியவன், நடுவு நிலைமையோடு வாழக்கூடிய ஒருவனுடைய அனைத்து நன்மைகளும் பயன்களும் அவனுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சென்று சேரும் என்கிறார். ஆகவே நம்முடைய தமிழ் உறவுகளே, நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படி நடுவு நிலைமையோடு செயல்பட வேண்டும். நமக்கு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று. அதற்கும் ஒருபடி மேலாக சென்று நடுவு நிலைமையோடு செயல்பட்டால் அதனால் விளைந்த அனைத்து பயன்களும் உன்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் சென்று சேரும் என்கிறார்கள். ஆகவே நாம் அனைவரும் நடுவு நிலைமையோடு செயல்படுவோம் என்பதை இந்த குறட்பாக்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த குறட்பாக்கள் எல்லாம் படித்திருந்தாலும் நம்முடைய செயல்களும் சிந்தனைகளும் தடம் மாறும் பொழுது இவற்றையெல்லாம் இது போன்ற நிகழ்வுகளின் வழியாக நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கும் நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கும் ஒரு நல் வாய்ப்பாக அமைகிறது. இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடாது, இது தவறு என்பதை நமக்கு அடிக்கடி உணர்த்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுகளாம் அமைந்திருக்கிறது. அதற்கு முதலில் நன்றி. அடுத்ததாக 113வது குறளில் என்ன சொல்கிறார் என்றால், நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நன்மைதான் தருகிறது என்று வைத்துக் கொண்டால் கூட நடுவு நிலைமை தவறிய செயல்களால் நமக்கு நன்மை வருகிறது என்று தெரிந்தாலும் ஒருபோதும் அந்த தவற்றை செய்யக்கூடாது என்கிறார். நடுவு நிலைமையோடு தான் ஒருவன் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் உனக்கு நன்மை வரும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால், நமக்கு கிடைக்கும் நன்மைக்காக நம்முடைய நடுவு நிலைமையிலிருந்து ஒருபோதும் நாம் தளரவே கூடாது, பின்வாங்க கூடாது, தடம் மாறக்கூடாது என்பதுதான் இந்த குறளின் பொருள். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் என்கிறார் வள்ளுவர். ஆகவே நாம் ஒருபோதும் நமக்கு எத்தனை பெரிய நன்மை தரக்கூடிய செயலாக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் ஒருபோதும் நம்முடைய நடுவு நிலைமையிலிருந்து தவறவே கூடாது தமிழ் உறவுகளே. அடுத்ததாக, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்கிறார். ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா என்பது எதனால் அறியப்படும் என்றால், அவனுடைய உடல் மொழியிலும் செயல்பாடுகளிலும் தெரிந்துவிடும். அது எப்படி உடல் மொழியிலும் செயல்பாடுகளிலும் தெரிந்துவிடும்? ஒருவன் செய்யக்கூடிய செயல்களை வைத்தே அவன் நல்லவரா அல்லது நல்லவர் அல்ல என்பதனை அவருடைய பேச்சாலும் உடல் மொழியாலும் செயல்களாலும் நாம் அவரை அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆகவே ஒருவர் நடுவு நிலைமையோடு செயல்படுகிறார் அல்லது இல்லை என்பதனை அவருடைய அனைத்து செயல்பாடுகளுமே நமக்கு காட்டி கொடுத்துவிடும். ஆகவே நல்ல நடுவு நிலைமையோடு இருப்பவருடைய சொல்லும் செயலும் உடல் மொழியும் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கும் என்பதுதான் இந்த குறளின் பொருள். மன்னிக்கணும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அதை போல அடுத்ததாக 115வது திருக்குறள், கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சகத்து கோடாமை சான்றோர் கனி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி என்கிறார். நல்லதும் கெட்டதும் நிலையில்லாதது என்று நினைத்து
மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்படுவதுதான் நல்லது என்று நினைப்பதுதான் சான்றோருக்கு அழகாகும், அதுதான் அவர் அணியக்கூடிய அணிகலனும் ஆகும் என்கிறார். நல்லது கெட்டது இன்ப துன்பம் என்பதெல்லாம் நிலையில்லாத ஒன்று. ஆகவே இவற்றிற்காக நமக்கு மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயலையும் செய்தல் கூடாது. விரோதம் இல்லாமல் மனசாட்சிக்கு நமக்கே தெரியும் இது சரி இது தவறு என்று பகுத்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு நமக்கெல்லாம் இருக்கிறது. ஆகவே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத எந்த செயல்களையும் செய்யாமல் இருப்பதுதான் சான்றோர்க்கு அழகு, அதுதான் அவருக்கு அணிகலனாகும். ஆகவே அந்த சான்றோர்க்கு அழகான செயல் எதுவெனில் நல்லது கெட்டது இன்ப துன்பத்தை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நடுவு நிலைமை என்கிறார் வள்ளுவர். அடுத்ததாக கெடுவல் யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடு ஒருகி அல்ல செய்யும். நடுவு நிலைமை தவறி செயல்பட்டால் தனக்கு அழிவு நேரிடும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. நம்ம இந்த நேர்மையான உண்மையான நடுவு நிலைமையிலிருந்து தவறி நம்முடைய செயல்களை எல்லாம் செய்தால் நமக்கு அழிவு நேரிடும். ஆகவே அதை நாம் கையில் எடுக்க கூடாது, அந்த வழியில் நாம் செல்லக்கூடாது, அதன்படி நாம் நடக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான் நமக்கு நன்மை பயக்கும் என்கிறார். இதெல்லாம் நமக்கு எதற்காக சொல்லி சென்றிருக்கிறார் என்றால் நம் வாழ்க்கையில் இவற்றை கடைபிடிக்க வேண்டும். அதற்கும் வள்ளுவர் ஒரு குறள் சொல்லி சென்றிருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று. எதையெல்லாம் நாம் படிக்கின்றோமோ அதையெல்லாம் நாம் படித்து நம் வாழ்க்கையில் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கிறார். ஆகையினால்தான் இதையெல்லாம் படித்துக் கொள்ளுங்கள், இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், இவைதான் இல்லறவியல், இப்படித்தான் வாழ வேண்டும், இவற்றையெல்லாம் படிப்பதோடு விட்டு விடாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்தால் நீங்கள் மிக பெரும் மகான்களாக இந்த உலகில் வலம் வரலாம் என்று நம்மை அறத்தின் வழியில் வடம்பிடித்து அழைத்து சென்ற வள்ளுவ பெருந்தகை சாதாரண மனிதரே அல்ல. அதனால்தான் இன்றைக்கு உலகமே அவரை வழிபடுகிறது, படிக்கிறது, அவரை அனுதினமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு அவரை படிக்கிறார்கள் என்றால் சாதாரண விடயம் அல்ல. அந்த அத்தனை பொக்கிஷங்களை உள்ளடக்கிய ஒரு நூல் தான் நம்முடைய திருக்குறள். அந்த வகையில் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் 17வது திருக்குறளாக கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அதாவது நடுநிலைமையோடு இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய, எல்லாருக்குமே அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயன் தாண்டாண்டு நாட்டாம படத்துல சொல்ற மாதிரி நேர்மையோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் வறுமையில் இருந்தாலும் இந்த உலகம் அதை இழிவாக எண்ணாது. இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஏதோ தப்பு செஞ்சிருப்பான் போல இருக்கு, இவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற நிலைமை ஒரு இழிவாக ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைமை ஒருத்தருக்கு வராது. அது யாருக்கு அப்படின்னா நடுவு நிலைமையோடு செயல்படக்கூடிய ஒருத்தருக்கு தான் அருமையாக இருந்தாலும் எவ்வளவு கீழே போனாலும் அந்த இழிவான எண்ணம் அவரை பார்த்தால் மற்றவர்களுக்கு, உலகத்தில் இருப்பவர்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா அவர்கள் நடுவு நிலைமையோடு செயல்படுபவர்கள். ஆகையினால் அவருடைய வறுமை என்பது ஒரு பெரிய விடயமே அல்ல என்கிறார் வள்ளுவர். ஆகவே எந்த நிலை வந்தாலும் நம் நடுவு நிலைமையிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்க கூடாது, தளரக்கூடாது என்பதே இதன் பொருளாகும். அடுத்ததாக 18வது திருக்குறள் என்னவெனில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. தராசோட முள்ளு நான் முன்னமே சொன்னது போல தராசினுடைய முள் நடுவில் நிற்கும். எப்படி சரியாக ஒரே இடத்தில் நிற்கிறதோ அதுபோல் இருப்பதுதான் சான்றோர்க்கு அணிகலன்களாக இருந்து அவர்களை அழகு செய்யும் என்கிறார் வள்ளுவர். எந்த பக்கமும் சாயாது, பொருள் வைத்தால் மட்டுமே தான் தன்னிடம் ஒரு பாரம் ஏறும் பொழுதுதான் அந்த தராசானது ஒரு பக்கம் சாயும். அதை சரி செய்வதற்கு தேவையான ஒரு தராசு கல்லை நாம் வைக்கும் பொழுது அந்த அளவிற்கு பொருளை சமமாக வைக்கும் பொழுது மீண்டும் அது சரியான இடத்திற்கு வரும். அல்லது இரண்டு பக்கமும் நாம் எந்த பொருளையும் வைக்கவில்லை என்றாலும் அது தன்னுடைய நிலையில் மாறாமல் ஒரே இடத்தில் நிற்கும். ஆகவேதான் நாம் அனைத்திற்கும் தராசை இங்கே கையில் எடுத்துக் கொள்கிறோம். நடுநிலைமை என்றால் தராசு என்று எடுத்துக்கொள்வதற்கு காரணம் அதுதான். எப்பொழுதும் பொருள் இல்லை என்றாலும் அது சமமாக இருக்கும், பொருள் வைத்தாலும் அதற்கு இணையாக நாம் அந்த எடைக்கல்லை வைக்கும் பொழுது அப்பொழுதும் அது சரியான இடத்தில் இருக்கும். ஆகவே தராசை போல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலைமையோடு தராசின் முள் போல் நடுவு நிலைமை தவறாமல் இருப்பதுதான் சான்றோர்க்கு அழகான அணிகலன் என்கிறார் வள்ளுவர். அடுத்ததாக 12வது அதிகாரத்தில் 9வது திருக்குறள்
சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் என்கிறார். நடுவு நிலைமை தவறக்கூடாது என்ற எண்ணம் மனதில் இருந்தால் யாருடைய சொல்லிலும் செயலிலும் எந்த குறையும் நேராது என்கிறார். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்தாலே நம் சொல் வன்மையாக இருக்கும், செயல் சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் நமக்கு நேராது. ஆகவே தமிழ் உறவுகளே, நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நேர்மையும் உண்மையும் வாய்மையும் இருக்க வேண்டுமானால் நடுவு நிலைமை என்பதை தவறாமல் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். ஆகவே நாம் அதை நிச்சயமாக அனைவரும் கடைபிடிப்போம், கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இறுதியாக 12வது அதிகாரத்தில் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் இறுதியாக என்ன சொல்கிறார் என்றால், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் சமபோர் செய்யின் என்கிறார். வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி தனக்கான பொருளாக நினைத்து பொருள்களை வாங்கி விற்க வேண்டும். நமக்குன்னு எனக்குன்னு ஒரு பொருள் வாங்கினா நான் எப்படி வாங்குவனோ அதை போல் நான் பொருளை வாங்கி பிறருக்கு விற்க வேண்டும். இப்பொழுது நடக்கக்கூடிய வணிகம் எல்லாம் அப்படி அல்ல. எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்தில், லாப நோக்கத்தில் தான் விற்பனை செய்யப்படுகிறது. பெரும்பாலான பொருட்கள் மக்களுடைய நலனை மனதில் பேணுவது இல்லை. தனக்கு பொருள் கிடைக்க வேண்டும், லாபம் சம்பாதிக்க வேண்டும், லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அத்துணை பொருட்களும் இங்கே வணிகம் செய்யப்படுகிறது. ஆகையினால்தான் 2000 வருடங்களுக்கு முன்பே நம் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், வியாபாரம் செய்யக்கூடியவர் நடுநிலைமையோடு இருந்து தனக்கு ஒரு பொருள் வாங்க நினைத்தால் அது எப்படி தரமாகவும் உயர்வாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை போல் அந்த பொருளை வாங்கி பிறருக்கு விற்க வேண்டும். தனக்கு வாங்கும் பொழுது எப்படி நாம் நினைக்கின்றோமோ அதை போல்தான் பிறருக்கு வணிகம் செய்யும் பொழுதும் நாம் வாங்கி விற்க வேண்டும் என்று சொல்கிறார். எத்தனை திருக்குறள்! நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம். ஆனால் ஒவ்வொருவருக்குமாக ஒவ்வொரு குறளை இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி நடுநிலைமையோடு இருக்க வேண்டும், இருந்தால் அவன் சந்ததி எப்படி இருக்கும், ஒரு வணிகன் எப்படி வணிகம் செய்ய வேண்டும், எப்படி நடுவு நிலைமையிலிருந்து மாறக்கூடாது, மாறினால் அவனுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கும், அவனை காட்டி கொடுத்து விடும். நடுவு நிலைமையோடு இருப்பவருடைய சொல்லும் செயலும் எப்படி குறையில்லாமல் இருக்கும். எது முள்போல் இருந்து அழகு சேர்க்கிறது ஒரு சான்றோருக்கு, சான்றோன் எனப்படுபவன் யார், வறுமையில் இருந்தால் கூட இழிவாக எண்ணாதவர்கள் இங்கே யார், அவர்கள் நடுநிலைமையோடு இருப்பவர்கள். நடுநிலைமை தவறி செயல்பட்டால் அழிவு ஏற்படும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக அழகாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் நடுவு நிலைமையோடு செயல்பட வேண்டும் என்பதை மிக அழகாக 10 குறட்பாக்களையும் சொல்லி சென்ற நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அவர்களை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் வணங்கி போற்றுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கவிஞரே. அழகான ஒரு உரை. உங்களுக்கு முதல்ல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அதாவது திருக்குறள் பற்றிய ஒரு முன்னுரை மிக அருமையாக கொடுத்தீர்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, உங்களுடைய குரல் அப்படியே வெண்கல குரல். அந்த வெண்கல குரல் கேட்போரையும் கட்டி போட்டு விடுகிறது. அதாவது அண்ணாந்து வியந்து பார்க்கிறார்கள் எல்லோரும். அப்படி செய்து விட்டீர்கள், மிகவும் நன்றி. இன்னொன்னு, உங்களுடைய பெயரில் தமிழ் இருக்கிறது, தமிழுக்கே உரித்தான வீரமும் இருக்கிறது, மிக்க பொருத்தமாக இருக்கிறது. வீரம் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் தான். அந்த காலத்துல ஒரு மரப்பெண் முரத்தால் புலியை விரட்டிய செய்தியெல்லாம் இலக்கியத்தில் வருகிறது. அந்த பேருக்கு பொருத்தமா இருக்கிறது. மிகவும் நன்றி. அடுத்து பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற மேனாள் பொதுச் செயலாளர் வாங்க, வணக்கம். இருக்கீங்கல்ல? அவர் இல்ல. திருக்குறள் முத்துசாமி ஐயா
வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப மேலாள் பொதுச்செயலாளர் வந்துட்டாங்க. வணக்கம். கேக்குதா? வணக்கம் வணக்கம். பின்னோட்டம் வழங்குங்க. நன்றி 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 நன்றி. தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த முற்றோதல் செய்த கனகவல்லி நம்முடைய பேத்திக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக அவங்களும் பாருங்க ஒரு அருமையான முன்னுரை, நடுநிலைமைக்கு முன்னுரை கொடுத்துட்டு தான் திருக்குறளை சொன்னாங்க. ரொம்ப அழகு. இந்த கருத்துரை சொல்லிய வீர தமிழ் மகா மிக அருமையாக, என்னங்க குரல், கே.பி. சுந்தராம்பாள் மாதிரி நல்ல கம்பீரமான குரல், தெளிவான உச்சரிப்பு, நல்ல அந்த அவங்களுடைய உச்சரிப்பு, இந்த குரலை கேட்கறதே ஒரு அழகா இருக்கு. பொருள் கூட புதிய பாணியில சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம பாராட்டணும். நடுவு நிலைமைன்றதுக்கு பரிமேலழகர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, பகை, நொதுமல், நண்பு ஆகியோரிடத்திலே நடுநிலைமை தவறாமல் இருக்கிறது சொல்றாரு. பகைன்னா தெரியும், நொதுமல்னா அயலார், நண்புனா நட்பு வட்டாரம். சரி, வஉசி என்ன சொல்றாருன்னா, உற்றார், நண்பர், நொதுமலர், பகைவர் என்று 4 சொல்றாரு. இவரு 3 சொல்றாரு, அவரு 4 சொல்றாரு. திருக்குறள்ல 4 சொல்லல, 3 சொல்லல. ஆனா எல்லாரிடத்திலும் நண்பராக இருந்தாலும் சரி, உற்றாராக இருந்தாலும் சரி, பகைவராக இருந்தாலும் சரி, அயலாராக இருந்தாலும் சரி, நம் முன்பின் தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட சரி, உள்ளூர்காரனாக இருந்தாலும் சரி, வெளியூர்காரனாக இருந்தாலும் சரி, நடுத்தராசு கோல் போல நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். அந்த நடுநிலைமை என்பது, நான் அடிக்கடி சொல்லுவேன், நடுநிலைமை என்பது 2 பேர், இப்போ ஒருத்தன் தப்பு செய்யறான், ஒருத்தன் நேர்மையா இருக்கிறான். 2 பேருக்கும் பொதுவா எப்படி இருக்க முடியும்? நீங்க ஒன்று தப்பு செய்யணும் பக்கம் இருக்கணும், இல்லைன்னா நன்மை செய்யறவன் நல்லவன் பக்கம் இருக்கணும். அதான நன்மை. எது நன்மையோ, எது நல்லதோ அதனை சார்ந்து இருப்பதுதான் நடுநிலைமை. ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்தது இவர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்ற, 113வது குறள், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இந்த குறளுக்கு பரிமேலழகர் தன்னுடைய சந்ததியினரை சொல்லுகிறார், வழித்தோழர்களை சொல்லுகிறார். ஆனா வஉசி என்ன சொல்றாருன்னா, புகழ்ங்கிறார். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவரை பற்றிய புகழ்ச்சி அல்லது இகழ்ச்சி, அதை பொறுத்துதான் இருக்கிறது என்று வஉசி நல்ல ஒரு புதிய வெளிச்சத்தோடு சொல்றார். அதே போல 120வது குறள், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யணும். இதுல கொள்வது மிகுதியாகவும் கொடுப்பது குறைவாகவும் இல்லாமல் நியாயமாக இத முடிச்சிட்டு 1/4 மணி நேரம் நான் வந்து. அம்மா அரசியல் மைக்கை மியூட் பண்ணுங்க. கொள்வது குறைவாகவும், கொள்வது மிகுதியாகவும், கொடுப்பது குறைவாகவும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வீரத்தமிழ் மகா அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க, இன்னைக்கு வணிகம் எப்படி இருக்குன்னு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னே இந்த தமிழ் மகன், இந்த தமிழ் தலைவன் உலகத்துக்கே வழிகாட்டி இருக்கிறான் பாருங்க. எப்படிடா வாணிகம் செய்வதில் கூட நடுநிலைமை இருக்க வேண்டும், அறம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். எங்க ஊர்ல ஒரு பெரிய வணிகருங்க, மிகப்பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். அவரு தானிய வியாபாரம் செய்வார், கூல வாணிகம், தானிய வியாபாரம் செய்வார். யாராவது அவர்கிட்ட ஒரு கம்போ சோளமோ கேழ்வரகோ வாங்கறதுக்கு வர்றான்னு வச்சுங்க, பெரியவனை கூப்பிடுறான்னு. பெரியவனை கூப்பிடாலும் என்னன்னு தெரியுங்களா, பெரிய மரக்காலை கொண்டாடுறார். எங்க ஊர்ல வள்ளலான்னுவாங்க, பொதுவாக மரக்கால்னா எல்லாருக்கும் புரியும். பெரிய மரக்காலை கொண்டு வான்னுவார். சரி, அவர்கிட்ட வாங்கறதுக்கு ஒருத்தன் வருவான்னு வச்சுங்க, அதாவது பொருளை விற்க வர்றவனுக்கு குறைவானது, விற்க வர்றவன் அவர்கிட்ட இருந்து பொருளை வரும்போது கொள்வது மிகுதியா கொள்வார். ஐயா, இது மாதிரி
ஒரு 10 மூடை நெல் இருக்குது, 10 மூடை கம்பு இருக்குது, இதை வாங்கினேன்னா டேய் பெரியவனை கூப்பிடுறான்னு. சரி, அவர்கிட்ட நம்ம வாங்க போறோம்னு வச்சுங்க, ஐயா கம்பு ஒரு 4 மரக்கா கொடுங்க, அல்லது கேழ்வரகு ஒரு 2 மரக்கா கொடுங்கன்னு கேட்டா, டேய் சின்னவனை கூப்பிடுறான்னு. சின்னவனை கூப்பிடாருன்னா சிறிய மரக்கா விற்கிறதுக்கு, சிறிய மரக்கா வாங்கறதுக்கு பெரிய மரக்கா. கொள்வது மிகுதியும் கொடுப்பது குறைவா இருப்பா. இந்த மாதிரி ஆளுகளை பத்தி அப்பவே சிந்திச்சிருக்காரு பாருங்க வள்ளுவர். இத வாணிகம் பேணி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யணும் என்ன அழகா வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. இது 10 குறளுமே ரொம்ப அருமையான குறள்கள் தான். ரொம்ப அழகா வீர தமிழ் மகா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நம்ம பொதுச் செயலாளர், இன்னைக்கு தலைவர் வந்திருக்காரு, தலைவர்கள், நம்ம நெறியாளர், இந்த புது நெறியாளர் வந்து சும்மா தூள் கிளப்புறாருங்க. அப்படியே மணி மணியா இவருடைய குரல் வந்து எப்படின்னா, ஒரு குழந்தை தமிழ்ல கொஞ்சுவது, குழந்தை நாம கொஞ்சறோம், அவரே தமிழ்ல கொஞ்சற மாதிரி பேசுறாரு. அந்த அந்த கொஞ்சம் மொழி நான் தினமும் ரசிக்கிறது உண்டு. அவர் வாழ்க. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கவிஞர் ஐயா. அருமையானது ஒரு பின்னோட்டம் வழங்கினீங்க. அந்த ஒரு குறளுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அடுத்து திருக்குறள் முத்துக்குமாரசாமி ஐயா வந்திருக்காங்க. பின்னோட்டம் அளிக்க வாரீங்களா? வர்றாங்க ஐயா. சொல்லுங்க. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது அன்புடன் கூடிய பணிவான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்வதோடு, இன்று முற்றோதல் செய்த மாணவி கனகவல்லி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொண்டு, உரை வழங்கிய வீர தமிழ் மகா தமிழ் ஆசிரியை அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உரை வழங்கிய தமிழ் ஆசிரியை அம்மா அவர்கள் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்கள் உரை மிக மிக தெளிவாக இருந்தது. இதை அவர்கள் கருத்தோடு, அதாவது கற்றவின் நிற்க அதற்கு தக, குறையும் போது குறளை மேற்கோள் காட்டி அப்படியே சென்று விடுவார்கள். இவர்கள் மட்டும்தான் அதன்படி நடக்க என்ற ஒரு உரையும் சேர்த்து கொண்டார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் திருக்குறளை விளக்கம் தந்தபோது சீர், அகராதி, எண், மொத்த குறள்கள் எல்லாவற்றையும் நமக்கு சொன்னார்கள். அதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், அவை அனைத்தையும் கூட்டினால் 7 என்ற எண் வரும். அதைத்தான் வள்ளுவர் 7 பிறவிகளாக கூறியிருக்கிறார்கள் என்பது ஒரு சிறிய தகவல். இயல் பால் இரண்டையும் கூட்டினால் 3 3 1 7. அதிகாரம் 133 என்பதை 3 3 1 7. குறள்கள் 1330 என்பது 3 3 1 7. சீர் 7. அதனால்தான் அவர் பெரும்பாலும் 7 எழுபிறப்பும் என்று 7 பிறப்புகளை முக்கியத்துவமாக காட்டியுள்ளார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்து ஒரு 2 குறள்களை சிறப்பாக நமது ஐயா அவர்களும் ரவீந்திர பாரதி ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் சிறப்பாக சொன்னார்கள். மொத்தத்தில் நடுவுநிலைமை குறளின் பொருள் என்ன என்று கேட்டால், நல்லது செய்தால் நன்மை கிட்டும், தீமை செய்தால் தீயதுதான் விளையும். அந்த தீயது எச்சம் என்றும் குழந்தை என்றும் சொல்வது கேட்டார்கள். இதற்கு 2 குறள்களை நான் 2 சிறிய கதைகளை குறுகிய காலத்தில் முடித்துக் கொள்கிறேன். அதாவது, மருத்துவமனையில ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்தத மருத்துவர் எல்லாம் விசாரிச்சுட்டு, குழந்தை ரொம்ப எடை குறைவா இருக்கு, அது யாரு குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம்.
உடனே எல்லாரும் அந்த பஜார்ல கடை வச்சிருக்காருல ஒருத்தர், அவர் அந்த பஜார்ல கடை வச்சிருக்கவர் யாரு? அதுதாங்க உங்களுக்கு தெரியாதா? எப்போ எதை நிறுத்தி போட்டாலும் குறையா தான் நிறுத்தி போடுவாரு. அதை குறையா நிறுத்தி போட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அங்க குறையா நிறுத்தி போட்டதுனாலதான் அவருக்கு குறையான எடையோட குழந்தை பிறந்ததோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது இல்ல. திருவள்ளுவர் அதைத்தான் சொல்லியிருக்காரு, தக்கர் தகவலர் அவரது எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு. அதாவது அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதன் விளைவை அந்த வாணியம் செய்வார்க்கு வாணியம் பேணி பிறவும் தமபோர் செய்யும். நீங்க அதை மாதிரி சிறப்பா செஞ்சிருந்தீங்கன்னா, சரியான முறையில் செய்திருந்தால் சரியான எடையில் குழந்தை பிறந்திருக்கும். குறைத்ததனால் அது குறைந்து விட்டது அப்படின்னு கூட பொருள் எடுத்துக்கலாம்ல. இது ஒரு நகைச்சுவையானது தானே. அடுத்து இன்னொரு பதவியும் உண்டு. நன்றே தரினும் தக்கர் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது இரண்டு விவசாயி, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை மற்றவருக்கு விற்பனை செய்தார். அவர் அந்த விளை நிலத்தை விளைநிலமாக்குவதற்காக கிணறு தோண்டினார். கிணறு தோண்டும் போது அவருக்கு ஒரு புதையல் கிடைச்சது. புதையல் கிடைச்ச உடனே அவரு அந்த புதையலை எடுத்துக்கொண்டு போய் அவர் யார்கிட்ட இடம் வாங்கினாரோ அவற்றை கொண்டு போய், ஐயா உங்க இடத்துல அந்த புதையல் இருந்தது அப்படின்னு புதையலை கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் அதை என்கிட்ட இடத்துக்கு ஏன் கொண்டு கொடுக்க, புதையல் நான் தான் உனக்கு இடத்த வித்துட்டோம் இல்ல, அப்போ புதையல் உனக்கு தானே அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா, இடத்த எனக்கு வித்தீங்க, ஆனா அதுக்கு உள்ளுக்கு இருந்த புதையல் உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட்டாங்க, புதையலும் உனக்குத்தான் புதையலும் உனக்குத்தான் அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டாங்க. உடனே பிறகு என்ன செய்ய அப்படின்னு ராஜா கிட்ட போனாங்க. ராஜா விசாரணை பண்ணி, ஏப்பா நீங்க உங்க ரெண்டு பேருமே இதை வாங்கிக்கிட மாட்டீங்களா அப்படின்னா, வாங்கிக்கிட மாட்டோம். அப்ப பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்க கூடாது, அது பாவம். நான் அவருடைய பொருளை நான் பகிர்ந்து கொண்டால் அது பாவம், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. அவரும் அப்படியே சொல்லிட்டாரு. அப்ப ராஜா கேட்டாராம், உனக்கு எத்தனை பிள்ளை, உனக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தாங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட கேட்டாரு, எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அப்படின்னாரு. ரெண்டு பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு அப்படின்னாரு. அது ரெண்டு பேருமே சொன்னாங்க திருமண வயசுன்னு. உடனே ராசா சொன்னாராம், ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு இந்த புதையலை பரிசா கொடுத்துருட்டார். அதாவது தக்கர் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த குறளுக்கு எச்சம் என்பது குழந்தைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த குழந்தைக்கு இந்த புதையல் சேர்ந்தது. அவர் செய்த புண்ணியங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், சிறப்பான ஆளுமை என்று எடுத்துக்கொண்டாலும் அதற்கும் இந்த குறள் பொருந்தும். இந்த கதை மிகவும் அந்த குறளுக்கு பொருத்தமான நீதி கதை என்று நினைக்கிறேன். இந்த கதையா அந்த இரண்டு பேருடைய உரைகளும் வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம ஐயா சொன்னாங்க. எந்த உரையாக இருந்தாலும் இந்த கதை பொருந்தும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வாய்ப்பை நல்கிய நமது மன்றத்திற்கு எனது அன்புடன் பணியாற்றக்கூடிய வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அருமையானது ஒரு உரை. அதாவது ரெண்டு குறளுக்கு மேற்கோள் கதைகளை சொன்னீங்கல்ல, அது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. நகைச்சுவையாக இருந்தாலுமே சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய வகையில் அமைந்திருந்தது. மிக்க நன்றி. இம்மை மர்மைங்கிறதுக்கு நீங்க ஒரு புதிய விளக்கம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னை பொறுத்தளவுல மர்மை அப்படின்னா நம்ம பிள்ளைங்க, எழுமைனா 7 தலைமுறை அப்படின்னு நான் என்னுடைய கருத்து. அடுத்து அறச்செல்வியம்மா கையை வைத்திருக்கீங்க, வாங்க பின்னூட்டளிக்க வாங்கம்மா. அறச்செல்வியம்மா வணக்கம்யா. வணக்கம்மா. பின்னூட்டம் அளிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழை கவிதையாக்கி சொல்லி அதுக்கப்புறம் முற்றோதல் செய்த அந்த மாணவி மிகவும் பாராட்டுக்குரியவர். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். அடுத்து உரையாசிரியர் எங்க டயட்ல இருக்கிற ப்ரொஃபஸர்மா ஒருத்தவங்க, மணமலர் செல்வின்னு, அவங்கள மாதிரியே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க முகம். அழகா சொன்னீங்கம்மா. அந்த குறளுக்கு முன்னாடி திருக்குறளை பத்தி அதை மேன்மைப்படுத்தி நீங்க தொகுத்து கூறியது ரொம்ப கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
அடுத்து அந்த குறள்ல வந்து ஒவ்வொரு குறளையும் சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி அடுத்து தொகுத்து வழங்கி மிக அருமையாக இருந்துச்சு. உங்களுது கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. உச்சரிப்பு, குறள் வளம் எல்லாமே அருமை. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்து இந்த நடுநிலைமை, உண்மையிலே வள்ளுவர் இப்ப இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, இந்த ஆளுவெல்லாம் பண்ணி வைக்கிற அட்டுழியத்தை பார்த்தாருன்னா, அட பாவிகளா, என்னைய மட்டும் இல்ல என் குறளையும் இந்த அளவுக்கு நீங்களா நாஸ்தி பண்ணி வைக்கிறீங்களான்னு அவர் எழுத்தாணியால அவரை இது பண்ணிப்பாரு, பனிஷ் பண்ணிப்பாரு. அந்த அளவுக்கு மிக 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 மோசமா இருக்கு. காமராஜர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஆட்சி காலத்துல மருத்துவ கல்லூரி அந்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு அவருக்கு வந்தது. ஒரு கட்டு விண்ணப்பங்கள் அவருக்குன்னு குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கி இருப்பாங்களாம். அந்த பிஏ வந்து கொடுக்குறாரு, ஐயா உங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறதுக்கு இத்தனை இடங்கள், அந்த இடத்துக்கான மாணவர்களை தேர்வு செய்யுங்க, அதுக்கான விண்ணப்பங்கள் இதுன்னு கொடுத்துட்டு போயிட்டாராம். பிஏவுக்கு ரொம்ப ஆவல், யார காமராஜர் தேர்ந்தெடுக்க போறா, இந்த கட்டுல இவ்வளவு விண்ணப்பங்கள் இருக்கு, அவரோட அமைச்சர்களோட பிள்ளைகளுக்கா, அரசியல்வாதிகளுக்கா, இல்ல அவரோட இனத்தவருக்கா, அதையும் தாண்டி அவங்க சொந்தக்காரவங்களுக்கா, யாருக்கு தேர்ந்தெடுக்க போறாரு பார்க்கணும் ரொம்ப ஆர்வலா இருந்தார். இன்னும் 1/2 மணி நேரம் எடுத்துப்பாரா, 1 மணி நேரம் எடுத்துப்பாரான்னு இவர் யோசனையில அந்த விண்ணப்பம், தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பேரை பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தாராம். 2 நிமிஷத்துல அழைப்பு மணி, ஐயா இந்த விண்ணப்பம் வச்சிருக்க பத்தியா தனியா, இதுல இருக்கிற மாணவர்களை வந்து மருத்துவக் கல்லூரி சேர்த்துரு என் கோட்டாவிலன்னா. என்னடா அது, போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல எப்படி இவரு செலக்ட் பண்ணிட்டாரு, ஓ அவங்க சொந்தக்காரவங்க எடுத்திருப்பாருன்ட்டு அந்த விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆடி போய் நின்னுட்டார். ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு வந்து யோசிச்சு எடுத்திருப்பாரா, இப்படி சொடுக்கிற நேரத்தை எடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தா எல்லா விண்ணப்பங்களிலும் பெற்றோர் கையொப்பம்ன்ற இடத்துல எங்கெல்லாம் ரேகை வைக்கப்பட்டுள்ளதோ அந்த விண்ணப்பங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுத்தாராம். எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு மனிதர். அதுதான் நடுநிலைமை. இவங்களால ஆதாயம், இவர்னா என் கட்சிக்கு சப்போர்ட், எனக்கு சப்போர்ட் அப்படின்லாம் யோசிக்காம அவர் நடுநிலைமையோட செயல்பட்டார் பாருங்க. இது இப்ப நம்ம காலத்துல நிகழ்ந்த நிறைய சொல்லலாம். அப்பவே வந்து தேர்கால்ல தன்னோட மகனை தேர்கால்ல இட்ட மன்னனும் இருக்கான் பசுவுக்காக. அதுவும் நடுநிலைமைதான். அது 5 அறிவு உள்ள மிருகனும் பார்க்கல, தான் பையன் 6 அறிவு உள்ள ஒரே பையன் அப்படின்லாம் பார்க்கல. உன்னோட கன்ற வந்து என் பையன் தேர்கால் இட்டு கொன்றானா நானும் செய்யறேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட புனிதர்கள் வாழ்ந்த பூமியில இப்ப 2 பேர்கிட்ட தான் தராசு இருக்கு. ஒண்ணு நீதி அரசர், இன்னொன்னு வணிகம். ஜட்ஜுக்கே தெரியும் இவன் வந்து தப்பானவன்னு, ஆனா சாட்சிகள் சரியில்லாம என்ன பண்றாரு, அவரு கண்ணு முன்னாடியே அந்த நடுநிலைமை தவறுது. ஏன்னா அங்கதான் அப்புறம் நீதி தேவதை கண்ணை கட்டிட்டு இருக்க, கண்ணை கட்டாம இருந்தா ஒரு கால எடுத்துட்டு வந்து மண்டையிலே 2 குத்துமா என்னவோ தெரியல இந்த பொய் சாட்சியெல்லாம். அங்க நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டு இருப்பதால் பல உண்மைகள் பொய்யாக்கப்படுது. அடுத்து வணிகம், ஐயா சொன்னாரு உண்மைதான். தராசுல எத்தனை பேர் கவர்மெண்ட் முத்திரையிட்ட தராசை பயன்படுத்துறாங்க? கிடையாது. ரேஷன்ல போங்க, அதுலயும் வந்து 1 கிலோன்னா 940 950 தான் சர்க்கரையே போடுறாங்க. 1 கிலோவுக்கே கேட்டா மூட்டையில குறையுதுன்றாங்க. ஒன்னும் பண்ண முடியல. நடுநிலைமை ரொம்ப மோசம். அங்கேருந்து வீட்டுக்கு வாங்க, வீட்டுல மட்டும் என்ன பாக பிரிவினை, அந்த பையனுக்கு அதிகம் கொடுத்துட்டாங்க, இந்த பையனுக்கு குறைச்சு கொடுத்துட்டாங்க. அங்க பாசம், எங்கே பாசமும் பணமும் சுயநலமும் இருக்கோ அங்கு நடுநிலைமை வந்து தவறுகிறது. அங்க நடுநிலைமையோட செயல்பட மாட்டேன்றாங்க. ஆனா நடுநிலைமையோடு செயல்பட்டா அவங்க தலைமுறை நல்லாதான் இருக்கும். அது வந்து நம்ம உரையாசிரியர் அழகா சொன்னாங்க, நடுநிலைமையோட செயல்பட்டா அறம் காப்பாற்றும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பழியும் வராது, வறுமையும் வராது. ஆக இந்த நடுநிலைமைய யாரு இருக்காங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நடுநிலைமையோடு செயல்படுவோம். நடுநிலைமைக்குரிய அந்த குரட்பாக்களை மனதில் கொண்டு
வாழ்வில் நாமும் வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அருமையாக பின்னூட்டம் வழங்கினீர்கள். அடுத்து மகாலட்சுமி கையை வைத்திருக்கீங்க. வணக்கம் ஐயா. மகாலட்சுமி, வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குதா? கேக்குதா? கேக்குது. பின்னூட்டம் வழங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்திருக்கேன் ஐயா. ஐயா வணக்கம். கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள், தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். முற்றோதல் செய்த அந்த கனகவள்ளி குழந்தைக்கு என் நெஞ்சார்ந்த மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தமிழே, வீர தமிழே வந்து நம்மோடு உரையாடி, வீரத்தமிழ் மகா, அந்த பெயரே அழகா இருக்கு. டீச்சர் இருக்கீங்களா? மகா டீச்சர், மகா அம்மா இருக்கீங்களா? ரொம்ப அற்புதமா, நன்றிங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. உங்களை பார்க்கும் போதே மகாலட்சுமி, என்னுடைய பேர் மகாலட்சுமி தான். அது என்ன உங்களுக்கு மட்டும் வீரத்தமிழ் மகா அப்படின்னு வச்சிருக்காங்க, எனக்கு வெறும் மகாலட்சுமின்னு வச்சுட்டாங்க. ரொம்ப அற்புதமா அந்த ஒவ்வொரு தந்தையார் பெயர் வீரையன் அம்மா. ஓ ரைட், சரி, சந்தோஷம். அப்புறம் தமிழாசிரியர் வீரையன் வீரா தமிழ் மகா என்று வைத்திருந்தேன். படைப்பதற்காக வீரா தமிழை வீர தமிழ் மகா என்று மகாலட்சுமி இருக்கக்கூடிய மகாவை மட்டும் எடுத்து வீர உயிர் கொடுத்த தந்தையரை முதலில் நிறுத்தி என்னை வாழ வைக்கும் தமிழை அடுத்ததாக நிறுத்தி பெயர் காரணம். அருமை அருமை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது. அருமை, வாழ்த்துக்கள். உங்களுடைய உடல் மொழியும் சரி, உங்களுடைய உச்சரிப்பும் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. எனக்கு ஒவ்வொரு திருக்குறளையும் நீங்க சொல்லும் போது ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது இப்படித்தான் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு சில நேரத்துல உங்களுடைய அந்த பேச்சு வந்து கூப்பிட்டு ஜாதகம் சொல்ற மாதிரியே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜாதகம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபீலிங் கூட எனக்கு வந்துச்சு. எவ்வளவு அருமையா சொல்றாங்களே, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும்போது. ஐயா, இந்த திருக்குறளை பத்தி ஒரு 4 வரி ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்றேன். 1.25 அடிக்குள்ளே உலகம் தெரியுது, வேற ஒண்ணும் வேண்டாம் அதை படிச்சா உலகம் புரியுது. 1.25 அடிக்குள்ளே உலகம் தெரியுது, வேற ஒண்ணும் வேண்டாம் அத படிச்சா உலகம் புரியுது. தேனு போல 3 பாலு தித்திக்குமே நித்தம் பாரு, தன் ஞானத்தால கறந்து வச்சார் வள்ளுவனாரு. 1.25 அடிக்குள்ள உலகம் தெரியுது, வேற ஒண்ணும் வேண்டாமே அதை படிச்சா உலகம் புரியுது. 10 முத்து கோத்த பாட்டு அதிகாரம், புவி அத்தனைக்கும் புத்தி சொல்லும் அறநெறிச்சாரம். 10 முத்து கோத்த பாட்டு அதிகாரம், புவி அத்தனைக்கும் புத்தி சொல்லும் அறநெறிச்சாரம். இல்லாதது எதுவும் இல்ல இந்த நூலில், இது எல்லாரையும் மனிதனாக்கும் இந்த நாளில. 1.25 அடிக்குள்ளே உலகம் தெரியுது, வேற ஒண்ணும் வேண்டாம் அதை படிச்சா உலகம் புரியுது. இப்படி ஒரு பாடல் வந்து ஒரு கவிதையா வந்திருந்துச்சு. அதை நான் பாடலாக கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அருமையான இசை பாடலை பாடியதற்கு உங்களுக்கு நாங்க மிக்க நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு உரை ஆசிரியரோட உரை நிகழ்த்திய கவிஞரோட பேரை பற்றி சொன்னீங்க. உங்க பேரும் அருமையான பேர் தான், மகாலட்சுமி. லட்சுமினா எல்லாம் அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க. தமிழ் இருக்கு, வீரம் இருக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு கல்வி, செல்வம், வீரம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷம் ஐயா, உங்க வாயால மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து சாத்தூர் கணேசன் சார், தோழர் கையை வச்சிருக்கீங்க, வாங்க வரீங்களா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நெறிப்படுத்தும் பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் அன்பு தோழர், அருமை நண்பர் ஐயா சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். அதேபோல் முற்றோதல் செய்த அன்பு மாணவி
கனகவள்ளி அவர்களுடைய முற்றோதல் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்ததாக உரை இந்த நடுவு நிலைமையை பற்றிய குரல்களை 10 குரல்களிலுமே வீர தமிழ் மகா அந்த ஆசிரியர் அவர்கள் மிகவும் சிறப்பாக அவர்களுக்கே உரிய பாணியில் அழகாக அந்த விளக்கத்தை வந்து இந்த அளவுக்கு சொல்ல முடியுமாங்கிறத வந்து அவருடைய தனி பாணி என்றே சொல்லலாம். எனக்கு ஒரு பாணி இருக்கின்றது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாணியில ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. மிகவும் அருமையான ஒரு விளக்கங்கள். ஐயா ரவீந்திர பாரதிய வழக்கம் போல அவருடைய பின்னூட்டம் நம்மளுக்கு வந்து மின்னூட்டம் தான், அப்படியே உடல்ல பாஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து வழக்கத்தோடு வரக்கூடியதான். ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னாங்க. நான் வந்து எப்பயும் போல ஒரு சில குரலில் இருக்கக்கூடிய ஒரு சில மாற்று கருத்துக்கள் என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு நான் விரும்புறேன். அதாவது செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நடுவுநிலைமையோடு இருக்கக்கூடியவனுடைய செல்வம் இடையில் அழிந்தாலும் ஆனால் அவனுடைய வழிக்கு அது வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குரலை அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்க போகும்போது இவருக்கு வந்து நடுவுநிலைமையோடு இருக்காரு, இருந்துட்டு நல்ல நல்ல நிலைமைதான். ஆனா அவருடைய செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம பின்னாடி இருக்கக்கூடிய வழியா வந்து அவங்களுக்கு வந்து பெருமையா இருக்கும், பயனா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு வந்து நடுவுநிலைமையோடு இருந்தவருக்கு இவருக்கு ஒண்ணுமே இல்லை, இவர் வறுமையில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா சும்மா அந்த ஒரு அறத்தை சொல்றது, ஒரு நன்மையை சொல்றது, இதை மட்டும் ஒரு அறிவுரைக்காக மட்டும் ஒரு அறத்துக்காக மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இந்த குரல் இருக்கு. இன்னொன்னு, நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரலை பொறுத்த மட்டும் என்ன, நம்ம இதை அப்படியே சொல்லிக்கலாம். அதாவது நடுவுநிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டுட்டு நடுவுநிலைமையைத்தான் நீ கடைபிடிக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து நீதிமன்றங்களில் இது செல்லுபடி ஆகுமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அங்கேயும் நடுவுநிலைமை தேவை. நடுவுநிலைமை தேவைன்னா அதனால நீதியரசர் என்ன செய்வாரு, ஒருத்தனுக்கு வந்து அவன் தான் அக்யூஸ்டு, அவன் தான் இல்லைன்னு தெரியும், அவனுக்கு சரியான சாட்சிகள் இல்லாட்டா, சரியான சாட்சி என்னன்னா அந்த சாதகமா எவனுக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிட்டு. அப்ப இந்த இடத்துல வந்து நடுவுநிலைமையோட வழங்குறாரான்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஆனா அதுல வந்து பயன் இருக்குதான்னு பார்த்தாலும் பயன் இருக்கும், அந்த பையனுக்கு வேணா பயன் இருக்கலாம், ஆனால் மத்தவங்களுக்கு பயன் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த குரலுக்கு வந்து ஒரு சரியான எல்லா இடத்துலயும் இந்த குரல் வந்து சரிப்பட்டு வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இன்னொரு குரல் வந்து இந்த குரல், கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. இதை அப்படியே மாத்தி படிச்சுக்கலாம். நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அதாவது நடுவுநிலைமையோடு இருக்கக்கூடியவனுடைய தன்மை வந்து பின்னாடி வந்து அவன் எப்படியோ வறுமையில வாழ்ந்துட்டான் உழந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனை வந்து தாழ்த்தி பேச மாட்டார்கள். பேச மாட்டார், ரைட் தான், அது நடுவுநிலைமையோடு இருந்தானா தாழ்த்தி பேச மாட்டாங்கன்னு ஒரு இது சும்மா ஒரு உறுதியை சொல்றாரு. அதை கெடுவாக வையாது உலகம் சொல்றாரு. இந்த இடத்துலயும் அவருக்கு வறுமை வந்துருச்சு, அந்த நினைச்சுக்கிட்டே போயிட்டு சும்மா சொல்லிட்டு போனா மட்டும்தான் அவருடைய வறுமை நிலையை போக்குறதுக்கு இதுல வழி இல்லை. அப்ப இதை மட்டும் சொன்னா அவருடைய வறுமை நிலை மாறிடுமான்னு கிடையாது. இதுவுமே நம்ம வந்து ஒரு அறத்தன்மைக்கு எடுத்துக்கூடக்கூடிய ஒரு குரலாகத்தான் இருக்கின்றது. இன்னொன்னு, வணிகம் அப்படின்னு சொன்னாங்களே, தன் வணிகம் அவர் வணிகத்தையும் தம்முடைய வணிகம் போல செய்யணும்னு சொன்னாங்க. இந்த வணிகத்தை பொறுத்த மட்டும் இன்னொரு இடத்துல இருந்து வணிகம் அவர்கிட்ட இருந்து வாங்கி இவர் விற்கணும். அப்படி விற்க போகும்போது இவர் ஒரு ரீசனபிள் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் வந்து ஒரு சின்ன லாபமும் இருந்தா வச்சு வைக்கிறதா வந்து பழக்கமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நடுவுநிலைமை என்ன, நம்ம நீங்க சொன்ன மாதிரி தராசு இந்த இதெல்லாம் வந்து அவரு நல்லா வச்சிருக்கணும், இவர் நல்லா பாத்துக்கலாம். ஆனா அவருடைய வணிகத்தை வந்து இவர் தான் பார்க்கணும், இவருடைய வணிகத்தை இவர் தான் பார்க்கணும். அவர் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நடுவுநிலைமைன்னு வந்து 2 பேரு சம்பந்தப்படுறாங்க. அப்படி சம்பந்தப்படும் போது இதையும் கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி என்னுடைய சிந்தனை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட சிந்தனை. மற்றபடி அம்மா வீரத்தமிழ் மகா அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க நடுவுநிலைமையினுடைய
திருக்குறளுடைய விளக்கத்தை. அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். மிக்க நன்றி தோழரே. அதாவது செப்பமுடையவன் செல்வம் ஆக்கம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து, அந்த குறளுக்கு நடுவுநிலைமை உடையவங்கிட்ட தான் செல்வமும் இருக்கு, புகழும் இருக்கு, சிறப்பும் இருக்கு. அது பிள்ளைக்கு போய் சேருதுன்னு தான் சொல்லுதாரு திருவள்ளுவர். அடுத்து பின்னூட்டம் அங்க யாராவது வர்றீங்களா? அடுத்து நீங்க தலைவர் வாங்க. அன்பான தோழர்களே, இந்த குறள் மேடையில் கலந்து கொள்வது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு அவசியமான ஒன்றாகவும் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்போ நேற்று அல்லது முந்தைய தினம், அதுக்கு முந்தைய தினம் என்னால் வர முடியவில்லை, வேறு பணிகள், எனவே வர முடியவில்லை என்கும்போது இந்த மேடையில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கம் எனக்கு வந்துவிடுகிறது. அதே போல இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட இதற்கு முன்பாக பேராசிரியர் நாவாவுடைய ஆய்வுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டி இருந்தது. அந்த கூட்டத்தை தொடங்கி 8 மணி வரை அங்கே இருந்து விட்டு தான் இங்கே வந்தேன். எனவே இந்த குறள் மேடைங்கிறது நான் அந்த அளவுக்கு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிக மிக காத்திரமான ஒன்றாக கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தோழர் பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அறத்துக்கு, அதே போல இந்த நிகழ்ச்சியை கருமுருகன் பேராசிரியர் இல்லாத இடத்திலும் கூட எந்த தொய்வும் இல்லாமல் மிக அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய தோழர் தங்க சிவசுப்பிரமணியனுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள், முன்னாள் கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி, திருக்குறள் முத்துக்குமாரசாமி போன்ற மூத்த தோழர்கள் உள்ளிட்டு இந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்வு நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தின் கீழ் நடைபெற்ற நிகழ்வு. அதில் அந்த மாணவ செல்வம் கனகவள்ளி அருமையாக அத்தனை குரல்களையும் இங்கே முற்றோதல் செய்த நிகழ்ச்சியை நாம் எல்லோரும் ரசித்தோம். அதே போல இன்றைய உரையாளர் கவிஞர் வீரத்தமிழ் மகா, அவருடைய உரையினுடைய அழகை பற்றி எல்லோருமே சொல்லிவிட்டார்கள். கவிஞர் ரவீந்திர பாரதி முதல் எல்லோருமே சொல்லிவிட்டார்கள். மிக கம்பீரமான குரல், தெளிவான உச்சரிப்பு என்று எல்லோருமே சொன்னார்கள். நான் அதில் பார்க்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த குரலினுடைய அர்த்தங்கள் துணிக்கின்ற முறையில் அவருடைய வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளை அவர் உச்சரித்த விதமும் அதனுடைய துணிகளும் இருந்தது என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அவருடைய உரை என்பது, திருக்குறள் மீதான உரை என்பதை ஒரு மாடலாக நான் பார்க்கிறேன். ஒரு வகை மாதிரியான ஒரு உரை. இந்த மேடையில் தொடக்கத்தில் அந்த அதிகாரத்தை பற்றி அறிமுகம் செய்து, ஒவ்வொரு குறளையும் அறிமுகம் செய்து, அதன் மீதான கருத்து நிலைகளை சொல்லிய விதம் என்பது அது ஆற்றலுக்காக இருந்தது. அதுல எந்த தடையும் இல்லை, எந்த பிசுறும் இல்லை. அவ்வளவு அருமையான ஒரு உரையை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது நமக்கெல்லாம் ஒரு மாடலாக இருக்கிறது. ஒருவேளை நாளைக்கு நான் ஒரு உரையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இதை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்வேன். அவர்கள் உரையாற்றிய விதம் அந்த அளவுக்கு இருந்தது. எனவே அவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல நடுவு நிலைமை என்று வருகிற போது அதை நாம் அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை என்ற பொருளில் நாம் எடுத்துவிடக்கூடாது என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு பக்கத்திலே நன்மை இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே தீமை இருக்கிறது என்று சொன்னால், நான் நடுவிலே நிற்கிறேன், தீமையின் பக்கத்திலும் இல்லை அல்லது நன்மையின் பக்கத்திலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாத ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. ஏன்னா அதை நம்ம அதனுடைய அந்த அர்த்தத்தை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கே நடுவு நிலைமை என்பது ரெண்டு பக்கத்திலையும் இல்லைங்க ஒரு சென்ஸ்ல இல்லை. நாம உண்மையிலேயே நம்முடைய நிலைப்பாடு காரணமாக நாம் நன்மையின் பக்கத்தில், சமூகத்தின் பக்கத்தில், மனித மேன்மையின் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சியை இங்கே பார்க்க வேண்டும். அதை நான் ஏற்கனவே இந்த மேடையில் கூட சொன்னேன். நம்முடைய கௌதம புத்தனுடைய மத்திம மார்க்கம் என்பது இதற்கு சமமான ஒரு வார்த்தை. அவர் மத்திம மார்க்கம் என்று சொல்லுகிற போது அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை என்ற பொருளுக்கு பதில் அவர் சொல்லக்கூடிய பொருள் என்பதே, நீ அந்த எல்லைக்கும் போகாதே, இந்த எல்லைக்கும் போகாதே,
இரண்டு அந்த நதியை போல, ஓடுகின்ற நதியை போல இருக்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த மத்தியம மார்க்கத்தை சொல்லுவார். நம்மும் அதே போலதான். இதுல என்னன்னா, இந்த இடம் என்பது ஒரு மாரல் பாயிண்ட், ஒரு தார்மீக நிலை. ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள வந்து நம்ம இது பண்ணிடணும். நம்ம நடக்கக்கூடிய சரியா தப்பாங்கிறத வந்து நாம வந்து ஒரு ஒரு மாரல் பாயிண்டாட்ட அந்த நடுவு நிலைமைங்கிறத நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு 1 1 2ங்கிற ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துல அந்த விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வகையில வந்து நம்ம இந்த திருக்குறள் இந்த நடுவு நிலைமை அந்த மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல இன்னொரு விஷயத்தன்னு சொல்லணும். வள்ளுவருடைய காலத்துல இந்த விஷயம்லாம் இருந்திருக்கு, எடுத்திருக்குங்கிறதே எல்லா காலங்களிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. எந்த காலமும் நமக்கு வந்து இது இல்லை, என்னது பொற்காலமாக எந்த காலமும் இருந்ததில்லை. ஒவ்வொரு காலத்திலும் மனிதன் பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை என்பதே ஒரு வகையில பிரச்சனை தான். பிரச்சனைகள் இல்லாமல், சவால்கள் இல்லாமல் எந்த காலமும் இருந்ததில்லை. திருவள்ளுவர் இதை பற்றிலாம் பேசியிருக்கிறதுனாலே அந்த காலத்துல இந்த விஷயங்கள் இருந்திருக்கு. அந்த விஷயங்கள் இருந்தா திருவள்ளுவர் இதையெல்லாம் பேசியிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல பார்த்துருக்கணும். பார்த்தாதான் திருவள்ளுவர் வந்து அந்த காலத்துல இருந்துட்டு பேசியிருக்கிறாரு. அதுக்கு காரணமே அந்த சமுதாயத்தில் இருந்த சிக்கல்கள், அந்த சமுதாயத்தில் இருந்த மோதல்கள் எல்லாம் பார்த்துட்டே வர்றாரு. அப்பதான் அவர் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மனுஷன் என்ன பேசுறாருன்னா, ஒரு மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறாரு. அறத்தை பற்றி பேசுகிறார், தார்மீக நிலையை பற்றி பேசுறாங்கிறத நம்ம இதுவரை பார்த்த எல்லா அத்தியாயத்திலும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில வந்து நம்முடைய திருவள்ளுவருடைய உயிர் நாடி என்பதே இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்னதா, அன்பையும் அறனையும் வாழ்க்கையினுடைய உயிர் நாடியாக வைத்து அவர் பேசுவதை நாம் கேட்டுட்டே வரோம். அதுல குறிப்பாக இந்த 10 திருக்குறள்ல இருந்து எனக்கு ஒரு வகையில ரொம்ப முக்கியமான ஒரு குறளாக நான் பார்க்கிறது வந்து, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் கூடிய குறளை வந்து நான் வந்து ஒரு வகையில விதந்து பார்க்கிறேன். எல்லா குறளுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது, இல்லை என்று இல்லை. ஆனா இதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து நம்ம ஒவ்வொருவரும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு குறளாக நான் பார்க்கிறேன். அவரவர் எச்சத்தால் அறியப்படும், அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொல்லும் போது நம்ம வந்து அது வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. பொதுவான அர்த்தம் என்பது சந்ததி, எச்சம்ங்கிறத சந்ததி என்ற பொருளில் எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லது இங்கே பேசுகிற போது வேறு பல வியாக்கியானங்களும் வந்தன. உடல் மொழி, இல்லாட்ட அவர்களுடைய செயல்மொழி, அவர்கள் செய்யக்கூடிய செய்கைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அதில் நான் பார்க்கின்ற ஒரு விஷயம் என்பது சந்ததி என்று சொல்லக்கூடியது பயாலஜிக்கல், நம்முடைய உயிரியல் ரீதியான ஒன்றாக நான் பார்க்கிறேன். உயிரியல் ரீதியாக ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வரும்போது, அல்லது ஒரு பெண் வளர்ந்து வருகிற போது, மனுஷியாக இருப்போது, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வருகிற போது அவர்களுடைய உறவின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு வாரிசு சந்ததி என்று எடுத்துக்கொள்ளலாம். அது பயாலஜிக்கல், உயிரியல் ரீதியானது. ஆனால் இதை விட மிக முக்கியமான நான் நினைப்பது சோசியாலஜிக்கல் என்று நினைக்கிறேன். சமூக ரீதியான ஒன்று. ஒரு மனிதன் வாழுகின்ற போது தனக்கு மட்டுமாக வாழ்ந்தால், தனக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று தனக்கு மட்டுமாக வாழுகின்ற போது அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும்போது அவனுடைய எச்சம் என்பது அதோடு தீர்ந்துவிடும். அதை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், நம்ம பார்த்தாச்சுன்னா நமக்கு தாய் தகப்பனை தெரியும், தாய் தகப்பனுக்கு மேல அதுக்கு மேல இருக்கக்கூடிய பாட்டன் பாட்டியே தெரியும். அதுக்கு மேல நமக்கு தெரியாது. குடும்ப மரத்தை தேட போனால் நம்ம நிறைய பேருக்கு பாட்டன் பாட்டியோடு நம்முடைய குடும்ப மரம் நின்றுவிடும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பாட்டனோ பாட்டியோ அல்லது பூட்டனோ பூட்டியோ சமூகத்துக்கு வேண்டி ஏதாவது செய்திருந்தார்கள் என்று சொன்னால், சமூகத்தினுடைய நன்மைக்கு வேண்டி ஏதாவது செய்திருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பெயர் நிலைத்து 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 நின்று கொண்டே இருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கௌதம புத்தனை நாம் இங்கே எடுத்து பேசுகிறோம். அல்லது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கன்ஃபியூசியஸை சீனா இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அல்லது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சாக்ரட்டீஸை இப்போதும் ஐரோப்பாவும் உலகமும் போற்றி கொண்டிருக்கிறது, புகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய காலத்தில் சமூகத்துக்கு வேண்டி எதை செய்கிறார்கள்? அப்ப அந்த எச்சம் என்பதை வெறுமனே சந்ததி அல்லது அந்த மனிதனுடைய செய்கள் என்பதோடு நிப்பாட்டாமல், எச்சம் என்பதை ஒரு மனிதன் சமூகத்திற்கு எதை செய்கிறான் என்பதை பார்த்தால், சமூகத்துக்கு நாம் செய்வதை வைத்து பார்க்கின்ற போது அதனுடைய தன்மை விரிந்து போகிறது. எனவே வாழுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையை அன்பாக வைத்துக் கொள்வது, அறனோடு வைத்துக் கொள்வது என்பதோடு மட்டுமல்லாமல், நாம் வாழுகின்ற சமூகத்திற்கு நமக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. அந்த கடப்பாடில் நம்மால் என்ன செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சியை இந்த திருவள்ளுவருடைய அவரவர் எச்சத்தால் காணப்படும்
என்ற குறளுக்கு நான் அப்படி ஒரு 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 அர்த்த பரிமாணத்தை நான் பார்க்கிறேன். அந்த அர்த்த பரிமாணம் சரியாக இருந்தால் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சமூகத்துக்கும் நன்றாக இருக்கும், தனி மனித வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். அந்த வகையில வள்ளுவனுடைய குறள்கள் எல்லாத்திலுமே புதிய புதிய அர்த்த பரிமாணங்களை எடுப்பதற்கான இடங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. அந்த அளவுக்கு ஆழமான அகலமான கவித்துவம் நிறைந்த பாடல்களாக வள்ளுவன் இயற்றி இருக்கிறான் என்ற என்னுடைய கருத்தை சொல்லி இங்கே கலந்து கொண்ட எல்லா தோழமைகளுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தலைவர் அவர்களே. அந்த எச்சம்ங்கிறது விளக்கம் சொன்னது மிகவும் அருமையாக இருந்துச்சு. எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றே நான் கருதுகிறேன். அடுத்து வீரமணி இணைஞ்சிருக்கீங்களா? இசைப்பாடல் 10 குறளையும் இசை வடிவில் பாடுவது வீரமணி இல்லையா? இல்ல. சரி. அடுத்து நான் ஒண்ணு மட்டும் சொல்லி இந்த உரையாசிரியரையும் பங்கு பெற செய்யலாம். ஒண்ணு மட்டும் சொல்லுவேன். இதுல வணிகத்தை பற்றியும் சொல்லியிருக்க குறள் முக்கியமானது. அடுத்து நன்றே தெரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். இந்த நடுவுநிலைமை எப்போதெல்லாம் தவறுவார்கள் பிறழ்வார்கள் அப்படின்னா 3 விஷயம் தான். ஒண்ணு பணம், அதுதான் இங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பணத்தை இங்க குறிப்பிடுகிறார். இன்னொன்னு பயந்து போய் நடுவுநிலை மாறுவாங்க. இன்னொன்னு பெண்ணுக்காகவும் மாறிடுறாங்க. இப்போ நிறைய பார்க்கலாம். அதாவது அரசியல்வாதிகளோ அல்லது கார்பரேட்டுகளோ இந்த 3ஐயும் பயன்படுத்துறாங்க. நீதியை தம்பக்கம் இழுப்பதற்கு, தம்பக்கம் சாய்த்து கொள்வதற்காக இந்த 3ஐயும் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால திருவள்ளுவர் இந்த பணத்தை சொல்லி இருக்கிறாரு. இப்ப இருந்தா அவர் அது ரெண்டையும் சொல்லியிருப்பார். அதாவது பயந்து போய் நடுநிலவை பிறந்திடக்கூடாது, அல்லது பெண் மோகத்தாலும் நடுநிலைமை பிறந்திடக்கூடாதுன்னு இப்ப இருந்தா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அவ்வளவுதான். அடுத்து உரையாசிரியர் உரை நிகழ்ச்சியவர் ஏதாவது நீங்க நிறைவா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பேசுறாங்க ஐயா, சொல்றாங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த நடுவுநிலைமை என்ற அதிகாரத்திலிருந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய கருத்து என்னவென்றால், தவறு என்றால் தவறுதான், சரி என்றால் சரிதான். தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தவறு செய்யாதவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற இந்த பொது விதியை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும், இதை கடைபிடிக்க வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் இந்த நீதி நிலைமை வழுவாமல் கடைபிடிக்க வேண்டும் என்ற நியமத்தில் வாழ்ந்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள். அதை சங்க இலக்கிய பாடல்களிலும் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னாளில் வரக்கூடிய சங்ககாலம் அறிவிய காலத்தில் இருக்கக்கூடிய நூல்கள், அறம் சார்ந்த அத்துணை நூல்களும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஆனால் நாம் இதை பேச்சிற்கு, மேடை பேச்சிலும் ஒரு புத்தகத்தில் படிப்பதற்கு மட்டும்தான் இன்றைக்கு அது பயன்பாட்டில் இருக்கிறது. நடுவு நிலைமை என்பதை இது போன்ற நிகழ்வுகளின் வழியாக நம்முடைய சிந்தைக்குள் நாம் அடிக்கடி செலுத்தி நம்மை நாமே பட்டை தீட்டிக் கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பாக இது போன்ற நிகழ்வுகள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு, அதுதான் அந்த நாட்டாமை படத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை நான் முன்னமே சொன்னேன். அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நியாயம் நியாயம்தான். நம்முடைய உறவுகளுக்காகவும் நம்முடைய நட்பு வட்டாரத்திற்காகவும் நமக்கு தெரிந்தவர்களுக்காகவும் நம்முடைய நடுவு நிலைமையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க கூடாது, தளரக்கூடாது என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, எப்பொழுதும் நடுவுநிலை தவறாமல் வாழ்ந்தோமே ஆனால் சிறப்பாக நம்முடைய ஐயா அவர்கள், தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய வாழ்க்கை செம்மையுறும். நம்முடைய பாட்டன் பாட்டியார் என்று நிச்சயமாக எனக்கெல்லாம் தெரியாது. ஆனால் வள்ளுவரை நாம் இதுவரைக்கும் படித்துக் கொண்டே இருக்கின்றோம். வள்ளுவரை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். வள்ளுவரை பற்றி ஆராய்ச்சி செய்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இவர் இதை படைத்தார் என்று சொன்னவர் மறைமலையடிகள். அப்ப உலகத்திற்கு தேவையான யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனின் வார்த்தையையும் நாம் பார்க்கலாம். அனைத்து சங்க இலக்கிய படைப்பாளர்களும் சொன்னதை வள்ளுவர் முன்னமே சொல்லி சென்றிருக்கிறார். இருந்த போதிலும்
இவர் நடுவு நிலைமையோடு ஐயா குறிப்பிட்டது போல நடுவு நிலைமை என்பது அந்த காலத்தில் இருந்தே இது போன்ற குற்றங்கள் இருந்ததனால்தான் இதை அவர் படைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகி இருக்கிறது. அப்பொழுதிருந்தே நடுநிலைமை தேவை என்பதை இன்றைக்கும் நாம் அப்படியே காலம் காலமாக அதை படித்துக் கொண்டே இருக்கின்றோம். நாம் அதை படிப்பதின் வழியாக நாம் நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். எல்லாரும் திருக்குறள் படிக்கிறார்களா என்றால் இல்லை. எல்லாரும் படிக்கிறார்களா? படித்ததோடு விட்டு விடுகிறோம், காதால் படிக்கிறோம், கேட்கிறோம், அதை ஒரு பாடமாக எடுக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் அவற்றை செயல்படுத்துகிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அனைத்து குறளுக்கும் நாம் வாழ்க்கையில் அவற்றை செயல்படுத்துகிறோம் என்றால் இந்த சூழலும் காலமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழும் நம்மை விட்டு செல்கிறதா என்றால் இல்லை. ஆகவே கூடுமான வரை நம்மால் இயன்ற வரை நடுவு நிலைமையோடு பயணித்தோமையானால் நிச்சயமாக நம் சந்ததி தழைக்கும். நாமும் நல்லதொரு நிலையில் வாழ்ந்து விடுபேற்றை அடையலாம் என்ற ஒரு நற்கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மிக்க நன்றி அம்மா. நான் பாக்குறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஒரு 2 குறளை சொல்லியிருந்தேன் நீங்க கேட்ட கேள்விக்கு. ஈன்றாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை நடுவின்றி நன்பொருள் வெகின் குடி ஒன்றி குற்றமும் ஆங்கே கெடும். நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த 2 குறள் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். நன்றி. 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 தாயே பசிச்சிருந்தாலும் அல்லாத செயல்களை செய்யக்கூடாது, நடுநிலைமை இல்லாத எந்த செயல்களையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த 18வது அதிகாரத்திலையும் இது இந்த கல்லாமை அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது. நன்றிங்க ஐயா. வணக்கம். மிக்க நன்றி. அடுத்து நானும் நம்ம எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்று என்னைக்கு ஆரம்பிச்சோமோ இன்னும் முடிகிற வரைக்கும் பொதுச் செயலாளர் பேரு நிறைய உச்சரிக்கப்படுகிறது. ஒரு நாள்ல 20 தடவையோ 30 தடவையோ சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பேரை தாங்கியுள்ள பொதுச் செயலாளர் அவர்களே, வணங்கி உங்களை வரவேற்கிறேன். நிறைவுரை தருக. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடுவுநிலைமை என்பதே ஒரு அறம் சார்ந்த செயல்பாடு அப்படின்றதான் நம்மளுடைய இந்த குறள் அத்தனையுமே சொல்லுது. அந்த குழந்தை மிக அருமையாக சொன்ன, மிக கடகடன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாங்க. நம்ம உரையாளர் மிக தெளிவான உச்சரிப்போடு தன்னுடைய கருத்துக்களையும் உள் சேர்த்து மிக அருமையாக சொன்னாங்க. ஒவ்வொரு குறளையும் மிக ரசித்து நல்லா உள்வாங்கி சொன்னாங்க. அந்த நம்மளுடைய பின்னூட்டம் சொன்ன நம்ம வழக்கம் போல நம்ம ரவீந்திர பாரதி தோழர் வஉசி என்ன சொன்னார், இந்த பரிமேல் அழகருக்கும் வஉசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எச்சம் என்பது குறித்து என்ன சொன்னாங்க, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வஉசி சொன்னதை நாம் இன்று சொல்லும் போது விளக்கும் போது ஏற்றுக்கொள்ளலாம். அதே போலயே நம்மளுடைய அறச்செல்வி அம்மா அவங்க வழக்கம் போல அவங்களுடைய உதாரணத்தை சொல்ல நம்ம கணேசன் தோழர் இப்படி ஒவ்வொருத்தருமே நம்ம கங்கா தோழர் மிக அருமையா சொன்னாங்க. எச்சம்ன்றது என்னமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கன்ஃபியூசியஸ், சாக்ரட்டிஸ்ல இருந்து நம்ம புத்தர் வரைக்கும், ஏன் நம்ம அவர் புத்தருடைய நடுநிலைமைன்றது இன்னைக்கு நம்ம அவரை பேசுறதோட தான் தெரியுன்றது. அதுவும் நல்ல விளக்கம் தான். வஉசி சொன்ன அதேதான். வாழும் காலத்தில் மட்டுமல்ல, வாழ்ந்து முடிந்து எத்தனை பிறவிகள் ஆனாலும் புத்தரோட காலத்துக்கும் நமக்கும் எத்தனையோ பிறவிகள் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளவோ பிறவிகள் ஆனாலும் கூட அவருடைய சிந்தனைகளை நாம் பல கருத்துக்கள், பாரதியினுடைய கருத்துக்கள் எல்லாம் குறளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இந்த குறள்ல கூட ஒரு குறள்ல ஒருதலையா உட்கோட்டம் இன்மை வரின் சொற்கோட்டம் இல்லது செப்பம். இந்த ஒருதலை பட்சமா நீ உள்ளத்துல எண்ணம் இல்லைன்னா அந்த சொல்றது உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகுன்ற சொல்லக்கூடிய பாரதியினுடைய அந்த பாட்டு, அந்த கவிதை இதை சொல்வதாக கூட இருக்கலாம். பாரதியினுடைய பல பாடல்கள், கம்பனும் பல இடங்களில் நமது இந்த குறளை அடிப்படையாக கொண்டு அதை விளக்கும் வகையில் பாட்டுக்களை அமைத்திருப்பார். அது போலவே இந்த இன்னொரு குறள் இதுல இன்னொரு நம்ம இதையும் பார்க்கலாம். அப்ப துலாக்கோல் மாறி இல்லாமல், நடுநிலை இல்லாமல் அந்த சமூகம் இருந்தது. அதை சீர்திருத்தத்துக்காகத்தான் வள்ளுவர் இத்தனை குறள்களையும் மாறி மாறி வலியுறுத்தி வந்தாரா அப்படின்னு. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும். அதுவும் முன்னாடியே ஒரு சோவியத் ரஷ்யா கடன்பாங்க. அது என்னன்னா வியாபாரம் நடக்கும், ஆனா ஜனங்களே எடுத்துட்டு அதுக்குரிய பொருளை போட்டு வந்துடுறது.
அப்படிப்பட்ட ஒரு சமூகம் முன்னாடி இருந்ததா கதைகள்ல சொல்லுவாங்க. ரஷ்யா கடை மாதிரி நடத்துறியா நீ அப்படின்லாம் வழக்குல வர்ற மாதிரி இருக்கும். அதை போல ஒரு சமூகத்தை தான் வள்ளுவர் காண விரும்பினாரா? எல்லா மனிதர்களும் பிறர் பொருளை தம்போர் போல் மதிப்பது, அந்த மனதால் கூட நடுநிலைமை தவறா மாட்டேன் என்று நினைப்பது, இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவருடைய அறம் வலியுறுத்தல், அந்த ஒரு நேர்மையான வாழ்வு, உண்மையான வாழ்வு, அறநிலையிலான வாழ்வை அவர் எவ்வாறு ஒவ்வொரு கருத்துக்களிலும் மாறி மாறி சொல்கிறார். அதன் மூலமாக இந்த சமூகத்தில் உள்ள மனிதர்களை செதுக்கி ஒரு நல்ல சமூகமாக அமைய வேண்டும் என கற்பனை பண்ணுகிறார் என்பது இதெல்லாம் நாம் இந்த குரல்களில் இருந்து அறிகிறோம். ரொம்ப அருமை. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி பொதுச் செயலாளர்கள். நம்ம நிறைய முடிவா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது இந்த நிகழ்வு வந்து வெறும் வெறும் உரையை மட்டும் சொல்லிவிட்டு போவது மாதிரி இல்லை, திறனாய்வாக ஆய்வு செய்து அவர் திறமையெல்லாம் வெளிக்காட்டுறது மாதிரி எல்லாருமே நல்ல பங்கு பெற்று மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வை செய்து விளங்க செய்கிறீர்கள். இந்த நிகழ்வு மூலம் இளைஞர்கள் இந்த நிகழ்வை பார்த்தாலே போதும், ரொம்ப ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் என்று கருதுகிறேன். அருமையான நிகழ்வு, நிறைவாக மனநிறைவோடு நிறைவு பெற்றிருக்கிறது. நாளைய அதிகாரத்தை சொல்றீங்களா? நாளை அடக்கமுடைமை, முற்றோதல் செய்யும் மாணவி சா மா இசக்கி, 9ஆம் வகுப்பு, அரசு மேல்நிலைப்பள்ளி, நா. சுப்பையாபுரம், விருதுநகர் மாவட்டம். உரையாளர் முனைவர் இர. சாம்ராஜா, உதவி பேராசிரியர், அரசியல் அறிவியல் துறை, பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். நன்றி. மிக்க நன்றி. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அருமையாக நிறைவு பெறுகிறது, நடக்கிறது இந்த நிகழ்வு. இதே போல நாளைக்கும் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நாளைக்கும் இதுல இன்னைக்கு பங்கெடுத்தவங்களோட நீங்க உங்களுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு பங்கேற்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாளை 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்ற இந்த நிகழ்வில் இணைவோம். நன்றி, வணக்கம்.